மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் காங்கிரஸ் கட்சியிலே சேர்ந்திருக்கிறார். நடக்க போகிற ஹரியானா தேர்தலில் ஜுலானா அப்படிங்கிற ஒரு சட்டமன்றத்திலிருந்து காங்கிரஸ் வேட்பாளராக அரசியல் களம் கண்டிருக்கிறார் வினேஷ் போகத். இதுதான் செய்தி. இந்த செய்தியை நீங்களும் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. செய்தி வந்த உடனே நாங்க அன்னைக்கே சொன்னோம் பாத்தீங்களா, இவங்க காங்கிரஸோட டூல் கிட்டு தான், காங்கிரஸ் சொல்லிதான் இவங்க இந்த போராட்டம் எல்லாம் நடத்துறாங்க, இவங்க காங்கிரஸ் பின்னாடி இருக்குன்னு நாங்க அன்னைக்கே சொன்னோம் பாத்தீங்களா, அதெல்லாம் இன்னைக்கு உண்மை ஆயிடுச்சு பாத்தீங்களா அப்படின்னு ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கு. அதையும் நம்ம இன்னைக்கு பேச வேண்டியிருக்குது. ஏன் பேச வேண்டியிருக்குதுன்னா, வினேஷ் போகத் காங்கிரஸை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன? ஏன் வினேஷ் போகத் காங்கிரஸில் போய் சேரணும்? வினேஷ் போகத்திற்கு என்ன நடந்தது? அது பாரிஸ் ஒலிம்பிக்கில் என்ன நடந்தது, இல்ல அதற்கு முன்பு என்ன நடந்தது? வினேஷ் போகத்தினுடைய காங்கிரஸில் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த செயலை நாம் எப்படி பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வந்திருக்குது. அந்த கேள்விக்கான அலசலாக தான் நம்ம இன்னைக்கு இதை பேச போறோம். என்னன்னா, வினேஷ் போகத் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்த பிறகு ஒரு பேட்டி ஒன்று கொடுக்கிறார். அந்த பேட்டியில அவர் சில விஷயங்களை மேற்கோள் காட்டுறார். அதுல குறிப்பா அவர் சொல்லியிருக்கிறது, எனக்கு அரசிடமிருந்து எந்த உதவியும் கிடைக்கவில்லை, எனக்கு அரசிடமிருந்து எந்த உதவியும் கிடைக்கவில்லை. அவர் அந்த டிஸ்குவாலிஃபை பண்ண பிறகு, தகுதி நீக்கம் செஞ்ச பிறகு, அந்த ஒரு வெயிட் அதிகமா இருக்கிறாங்கன்னு சொல்லி 900 கிராம்ஸ் நினைக்கிறேன், அந்த 900 கிராம்ஸ் அதிகமா இருந்தாங்கன்னு சொல்லி அவங்களை அந்த போட்டியில, இறுதி போட்டியில பங்கெடுக்க முடியாமல் அவர்களை தகுதி நீக்கம் செய்த பிறகு சிஏஎஸ்ல ஆர்பிட்ரேஷன் கமிட்டியில கொண்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் பண்றாங்க. அந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றதை பத்தி வினேஷ் போகத் நேற்று ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறாங்க. அதுல நான் தான் அந்த கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணேன், அதுல பெட்டிஷனர் நேம் என்னோட பெயர் தான் இருந்தது, அரசு எனக்கு உதவி செய்யல, அரசு அந்த ஃபைட்டையே ஃபைட் பண்ணல, அந்த எனக்காக சண்டை செய்வதற்கு அரசு வரவில்லை, எனக்காக வாதம் பண்ணுவதற்கு அரசு வரவில்லை, நான் தான் அங்க போய் சண்டை போட்டேன் எனக்காக, அவர்களுக்கு அந்த மெடல் போனா, அந்த பதக்கம் போனா பிரச்சனையே இல்லைங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் அவர் சொல்லி இருக்கிறார். என்னன்னா, பிடி உஷாவிடம் இருந்து எனக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்கவில்லை. பிடி உஷா மாதிரியான ஆட்கள் எல்லாம் பலருக்கு ஒரு ஐகானா இருந்தக்கூடிய நபர்கள் இன்னைக்கு பிஜேபியோட சேர்ந்து என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அன்னைக்கு வினேஷ் போகத் பாரிஸ் ஒலிம்பிக்ல டிஸ்குவாலிஃபை ஆனதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அங்கிருந்து மருத்துவமனையிலிருந்து பிடி உஷா ஒரு புகைப்படம் ஒன்றை எக்ஸ் வலைதளத்துல பதிவேற்றுகிறார். அதாவது, வினேஷ் போகத்தோடு நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம், அவருக்கு தேவையான எல்லா மருத்துவ உதவிகளையும் நாங்கள் செய்து கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிடி உஷா ஒரு போட்டோ ஒன்னு அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாருமே நீங்க பார்த்திருப்பீங்க. வினேஷ் போகத் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு இந்த போட்டோ எக்ஸ் வலைதளத்தில் பதிவேற்றப்பட்டது கூட எனக்கு தெரியாது, எக்ஸ் வலைதளத்தில் பதிவேற்றுவதற்காக இவர்கள் எடுக்கிறார்கள் கூட எனக்கு தெரியாது, என்னுடைய வாழ்க்கையில் மிக மோசமான தருவாயில் நான் இருக்கும்போது அதையும் எடுத்து ஒரு கூட்டம் அரசியல் செய்வதற்கு இருக்கிறதே என்று அவர் வருத்தப்படுகிறார். அப்ப வினேஷ் போகத் இன்னொரு விஷயத்தையும் அதுல கோட் பண்றாங்க. என்ன கோட் பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எந்த மாதிரியான அரசியலை எல்லாம் இவர்கள் செய்வதற்கு எவ்வளவு கீழே இறங்கி இவங்க அரசியல் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்கன்றத நான் அன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பேர் என் மீது இருக்கிற அன்பினால் கேட்குறீங்க, நீங்க மல்யுத்தத்தை கண்டினியூ பண்ண வேண்டியதானே, மல்யுத்தத்தை தொடர்ந்து செய்ய வேண்டியதானு கேட்குறீங்க, எதை வைத்து என்னை மறுபடியும் மல்யுத்தத்தை செய்ய சொல்றீங்க? எங்குமே எல்லா இடத்துலயுமே அரசியல் இருக்கும்போது, எல்லா இடத்துலயுமே அரசியல் நிரம்பி இருக்கும்போது எதை வச்சு நான் இதை கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வினேஷ் போகத் ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எப்போதுமே பாரதிய ஜனதாவினுடைய ஈகோவும், பாரதிய ஜனதா மட்டும் இல்ல, பாரதிய ஜனதாவாக இருந்தாலும் சரி, RSS ஆக இருந்தாலும் சரி, மோடியாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்க அந்த சங் பரிவாராகவே இருந்தாலும் சரி, இவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய ஈகோ தான் நாட்டிற்கு முன்பதாக முக்கியம். நாடா இல்ல அவங்களோட ஈகோவான் வந்துச்சுன்னா அவங்க என்னைக்குமே அவங்க ஈகோவை தான் தேர்ந்தெடுப்பாங்க, நாட்டை ஒரு நாளும் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. நாட்டிற்கு முன்பு அவர்களுடைய ஈகோ வெற்றி பெறுவதற்காக எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போகக்கூடியவர்கள். நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, இந்தியாவே வினேஷ் போகத் இதுவரை தோற்கடிக்கப்பட்டிராத அந்த வீராங்கனையை தோற்கடித்த போது இந்தியாவே கொண்டாடியது இந்திய பிரதமரை தவிர. ஆனா மறுநாள் வினேஷ் போகத் ஒரு கொடுமையான சூழ்நிலையில் இருக்கிறார், தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கொடுமையான இன்னலில் இருக்கிறார்ன உடனே
அன்னைக்கு முதல் முறையா ஆதரவு தெரிவிப்பது போல ஆதரவு தெரிவிச்ச நீதி கண்ணீர் வடித்த பிரதமர் தான் நம்முடைய பிரதமர் அப்படிங்கிறத யாருமே மறந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்போ வினேஷ் போகத்துக்கு நடந்த இந்த அநியாயம், அதுக்கு முன்பு வினேஷ் போகத் எப்படியெல்லாம் இந்த பிரச்சனைகளை அவர் கடந்து வந்திருக்கிறார். வினேஷ் போகத் ஒரு மல்யுத்த வீராங்கனையாக மல்யுத்த வீராங்கனைகளுக்கு இழைக்கப்பட்ட பாலியல் துன்புறுத்தல்களை, பாலியல் கொடுமைகளை எடுத்துட்டு மக்களுக்கு முன்னாடி வரார். மக்களுக்கு முன்னாடி வந்த வினேஷ் போகத்தை இந்த ஆளும் அரசு, இந்த அதிகார மையம் கொண்ட இந்த ஆளும் அரசு எப்படி நடத்தியது அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். அது எவ்வளவு கொடூரமாக, எந்த அளவுக்கு ரோட்ல போலீசாரை வைத்து இழுத்து அவர்களுக்கு நடத்த முடியாத ஒரு அச்சுறுத்தல்களை எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகும் ஒரு வீராங்கனை இதையெல்லாம் மாத்தி மறுபடியும் சண்டை களத்திற்கு போய் இதுவரை உலகத்தில் யாரும் செய்ய முடியாத சாதனையை செய்து காட்டி மறுநாள் இதுவரை அடைய முடியாத ஒரு துயரத்தையும் அவர் அடைகிறார். அதை வைத்தும் இந்த கூட்டம் எப்படி அரசியல் செய்தது அப்படின்ட்டு பார்த்தோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, வினேஷ் போகத் டிஸ்குவாலிஃபை ஆன சில மணிக்கூர்ல பல வலைதளங்கள்ல பல போஸ்டுகள் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் நடக்கும்னு நமக்கு தெரியும், இவங்க எல்லாம் வாய் பேசணும், அரசியல் எல்லாம் சும்மா எல்லாத்துக்கும் குறை சொல்லிக்கிட்டு இருந்தா இப்படிதான் நடக்கும், ஒழுங்கா விளையாட்டை பார்த்துக்கணும், அவங்க உடம்ப பார்த்துக்கணும்னு சொல்லி எந்த அளவிற்கு வினேஷ் போகத் மீது விமர்சன கணைகள் எரியப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். வினேஷ் போகத்தினுடைய காங்கிரஸ் சேர்க்கை இல்ல காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக அவர் இன்னைக்கு போட்டியிடுவது எப்படி நம்ம பார்க்க வேண்டி இருக்குதுன்னா, நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, அரசியலே ஆக சிறந்த ஆயுதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அப்ப அந்த அரசியலே ஆக சிறந்த ஆயுதம் அப்படின்னா, எனக்கான உரிமையை பெற்று தருவது அரசியல் தான் பெற்று தர முடியும், அரசியல் போராட்டம் தான் பெற்று தர முடியும் அப்படிங்கிறதுல எனக்கு ஆழமான நம்பிக்கை இருக்கு. வினேஷ் போகத் இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய ஸ்டாண்டுமே நான் அப்படிதான் பாக்குறேன். எல்லாருக்காகவும் நான் போய் நின்று இந்த பெண்களுக்கு எதிராக இங்க ஒரு அநீதி நடக்கிறது, மல்யுத்த வீராங்கனைகளுக்கு இங்கு ஒரு அநீதி நடக்கிறது நான் சொல்லி போய் இந்த அதிகார வர்க்கம் என்னை எப்படி நசுக்கியது அப்படிங்கிறத வினேஷ் போகத் கண்டிப்பாக உணர்ந்திருப்பார். அப்ப இந்த அதிகார வர்க்கத்தை நான் கேள்வி கேட்க வேண்டும் என்றால் எனக்கு அதிகாரம் வேண்டும். அந்த அதிகாரத்தை நான் எப்படி கைப்பற்றுவதுன்னா, அரசியல் மூலமாக தான் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும். அதனால் தான் இங்க யார் அவர்களோடு நின்றார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா. அன்னைக்கு வீராங்கனைகள் போராட்ட களத்தில் இருக்கும் போது அவர்களை போய் சந்தித்தது பிரியங்கா காந்தி தான் நேரடியா போய் பார்த்தாங்க. குரல் கொடுத்தது கண்டினியூஸா ராகுல் காந்தி தான் குரல் கொடுத்துட்டு இருந்தார். காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் கண்டினியூஸா அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இன்னும் வினேஷ் போகத் சொன்ன கருத்தையே சொல்லுகிறேன், பாஜகவை தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் எங்களோடு நின்றது அப்படின்னு சொல்லி வினேஷ் போகத் சொல்கிறார். அப்போ அவருடைய எதிரியாக இருக்கக்கூடிய இந்த பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அவருக்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது. அந்த அரசியல் அதிகாரத்தை எந்த இடத்தில் போனால் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி பார்க்கிறார். யார் அவர்களுக்கு அனுகூலமாக இருந்தார்களோ, யார் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டத்தை அவர்கள் எடுத்து வைத்த போது அவர்களோடு நின்றார்களோ அந்த கட்சியில போய் சேர்றேன் அப்படின்னு சொல்லி சேர்றார். எந்த கட்சியில் சேர்வதும் அவரவருடைய உரிமை அப்படிங்கறதுல நம்ம யாருக்கும் மாற்று கருத்துக்க முடியாது. ஆனா இன்னைக்கு இந்த கேள்வி நம்ம ஏன் கேட்க வேண்டியது இருக்குன்னா, ரவீந்திர ஜடேஜா பாஜகவில் சேர்ந்த போது வராத கேள்வி, சுரேஷ் கோபி பாஜகவில் சேர்ந்த போது வராத கேள்வி, சாய்னா நேவால் பாஜகவில் சேர்ந்த போது வராத கேள்வி, குஷ்பு பாஜகவில் சேர்ந்த போது வராத கேள்வி, இன்னும் நம்ம லிஸ்ட் போட்டுக்கிட்டே போலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம பெரிய விளையாட்டு வீரர்கள், நம்முடைய ஐகான், இவங்க தான் நம்முடைய இன்ஸ்பிரேஷன் நினைச்சிட்டு இருந்த பல வீரர்கள் ஒன்றும் இல்லாமல் போனதை நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம். அத்தனை வீரர்களும் பாஜகவில் சேர்ந்தது அரசியல் இல்லை, அத்தனை வீரர்களும் பாஜகவினுடைய குரலாக இந்திய மக்களுடைய நலனுக்கு எதிராக பேசியதெல்லாம் அரசியல் இல்லை. ஆனால் அதிகார வர்க்கத்தினுடைய அதிகாரத்தால் நசுக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட வினேஷ் போகத்தினுடைய போராட்டத்திற்காக அரசியலை கையில் எடுப்பது அரசியல் என்று சொல்வார்களே, ஆனால் அது அரசியலாகவே இருந்து கொண்டு போகட்டும். நம்ம எப்பவுமே சொல்றது மாதிரி வினேஷ் போகத்தினுடைய நீதிக்காக, வினேஷ் போகத் அவருடைய வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய துன்புறுத்தலுக்கு நீதிக்காக எடுத்திருக்கிற ஆயுதமாக தான் இந்த கட்சி சேர்தலையும் இன்னைக்கு அவர் அரசியலில் சேர்ந்து ஒரு வேட்பாளராக போட்டியிடுவதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 2013 RSS தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, திருமணத்திற்குள் வரும்போது ஒரு கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போடுறது மாதிரி. அது கணவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மனைவிங்க கிட்ட நீங்க என்ன பாத்துக்கோங்க, என் வீட்டை பாத்துக்கோங்க, நான் உனக்கு தேவையானதெல்லாம் நான் செய்வேன், நீ என்னையும் என்னுடைய வீட்டையும்
பார்த்து கொள்வதற்காக இந்த கான்ட்ராக்டுக்குள்ள வர நான் ஒன்ன பார்த்துப்பேன். பெண்கள் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும், பெண்கள் அடிப்படையில் தான் இருக்கணும், பெண்களுக்கு கல்வி கொடுக்க முடியாது, அப்படி கொடுக்கப்படக்கூடாது அப்படிங்கறது மாதிரியான தோரணையில் இந்த மாதிரியான கருத்துக்கள் வைக்கப்படுறத நம்மளால பார்க்குது. அததான் ராகுல் காந்தியும் அமெரிக்கால பேசும்போது மேற்கோள் காட்டியும் பேசுகிறார். இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. அதே அந்த 2013 மோகன் பகவத் பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பாலியல் வன்புணர்வுகள் அதிகமாக நடப்பது சிட்டிகள்ல தான் நடக்குது, நகரங்கள்ல தான் பாலியல் வன்புணர்வுகள் அதிகமாக நடக்குது. அதுக்கு காரணம் நீங்க இங்க இருக்கக்கூடிய கலாச்சாரம் நவீனமயமாக்கப்பட்டிருக்குது, கிராமப்புறங்களில் எல்லாம் பாலியல் வன்புணர்வுகள் நடப்பதே இல்லை அப்படின்னு சொல்லி மோகன் பகவத் சொல்லி இருக்கிறார். இத எப்படி நீங்க எடுத்துக்கணும், இந்த மாதிரியான பேச்சுக்களை எல்லாம் நம்ம எவ்வளவு கண்டிச்சிருக்கணும், இல்ல இந்த மாதிரியான நபர்களை எல்லாம் நம் அரசியலை விட்டு எவ்வளவு அப்புறப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு எங்க வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற கேள்வியை மக்கள் நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க. மறுபடியும் சொல்றேன், இங்கு நடக்கக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாலியல் கொடுமைகளும் பாலியல் வன்புணர்களும் நவீனமயமாக்கப்படுதலால் நடந்திருக்கிறது. கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்படுவதே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வக்கிரமான பெண்களுக்கு எதிரான ஒரு கருத்தை மோகன் பகவத் சொல்கிறார் என்றால் அது மோகன் பகவத்தினுடைய கருத்தாக மட்டுமே நம்ம பார்த்து விட முடியாது. இன்றைக்கு பிஜேபிக்கு பின்பு இருந்து இயக்கி கொண்டிருக்கிற RSS கருத்தும் அதுதான். ஏன் RSS ஆல் இயக்கப்படக்கூடிய பிஜேபியினுடைய கருத்தாகவும் தான் நம்ம அதை பார்க்க வேண்டி இருக்கிறது. ஏன்னா RSS தான் பிஜேபியை இயக்குதுன்றதுல நம்ம யாருக்குமே மாற்று கருத்தே இருக்க முடியாது. அப்படிங்கிறதுல எல்லாரும் உடன்படுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ தொடர்ந்து இவர்களுடைய வேலை என்னன்னா, ஒரு பெண் ரோட்டிற்கு வந்து விட்டால், ஒரு பெண் வேலைக்கு போய்விட்டால், ஒரு பெண் கல்வி கற்க ஆரம்பித்து விட்டால், இவர்கள் காலங்காலமாக இங்கு அடுக்கி வச்சிருக்கிற செதுக்கி வச்சிருக்கிற சோகால்டு கலாச்சாரம் இருக்கு இல்லையா, அது போயிடும். இவங்களுடைய கலாச்சாரம் எல்லாம் வேற ஒண்ணும் இல்லை, பெண்ணடிமைத்தனம் தான் இந்தியாவினுடைய கலாச்சாரமாக பல ஆண்டுகளாக இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு மீது திணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதை மறுபடியும் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண பாக்குறாங்க. அதற்கு பதிலா ராகுல் காந்தி நேத்து ஒரு விஷயத்துல பேசிட்டார். அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அதிகாரத்திற்கும் சரி இங்க இருக்கக்கூடிய பிசினஸ்லயும் சரி நிறைய பெண்கள் வர வேண்டும், பெண்கள் தான் ஆண்களை விட ஆளுமையில் சிறந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அப்ப உங்களுக்கு முன்னாடி ரெண்டு கருத்து இருக்கு. ஒரு கருத்து என்ன சொல்லுது அப்படின்னா, பெண்கள் வீட்டிற்குள்ளேயே இருக்கணும், பெண்கள் ரோட்டிற்கு வரக்கூடாது, பெண்கள் ஆண்களுக்கு சேவை செய்வதற்காக படைக்கப்பட்டவர்கள் ஒரு கருத்தும், இன்னொரு கருத்து பெண்களுக்கான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும், பெண்கள் ஆளுமைகளாக வர வேண்டும், பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும், பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் வழங்கப்பட வேண்டும், பெண்கள் இங்கு இருக்கக்கூடிய தொழில்கள்ல பிசினஸ்ல எல்லாம் லீடர்ஸா இருக்கணும்னு இன்னொரு கருத்து சொல்லுது. இதுல எந்த கருத்தின் பக்கம் நீங்க நிக்கிறீங்க அப்படிங்கிறத மக்களாகிய நீங்க தான் முடிவெடுத்துக்கணும். நன்றி. உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்க. என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ் வியூஸ் எல்லாமே அதில் வரும், அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.